வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசு சற்று முன் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கட்டணமில்லா வெற்றி பயணம் இந்த திட்டத்தை தமிழகத்தில் அறிவித்தாங்க. அறிவித்ததிலிருந்து பார்த்திங்கன்னா தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்திலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை ரத்து செய்யுங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், அப்படி அறிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உடனடியாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம், ஓட்டுநர்கள் நிறுத்தம், பேருந்துகளை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை எப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றது இன்னமும் தெரியல. ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. மகளிர் வெற்றி பயணம் திட்டம், கட்டணமில்லா வெற்றி பயணம் திட்டம் என்ற பெயரில் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. அக்டோபர் 2 முதல் அனைத்து மகளிருமே, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மகளிரும் பேருந்துகள், ஸோ ஏசி கட்ட பேருந்துகள் மட்டும் தவிர மீதி அனைத்து டீலக்ஸ் பேருந்துகள் தவிர அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக சென்று வரும் அறிவிப்பை 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டார். மகளிர் கட்டணம் இல்லா பயணம் திட்டம் வரும் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயணம் என்ற பெயரில் விரிவாக்கம் செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூடியது. இதில் 110 விதியின் கீழ் 3 முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தார். குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பரந்தூர் விமான திட்டம் கைவிடப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். மகளிர் கட்டணமில்லா பயணத்தை விரிவாக்கம் செய்கிறதையும் இதில் அறிவித்தாருங்க. ஸோ மகளிருக்கு இனி கட்டணமில்லாது ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்ப வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரத்திற்கு, பெரு குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. ஸோ இதற்காகவே பார்த்திங்கன்னா தற்பொழுது செயல்படுத்த வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகர, நகர்ப்புற, சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் புறநகர் பகுதிகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிருக்கு போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழந்தக்கூடாது என்ற சமூக சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் திட்டம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்தநாளான அக்டோபர் 2ஆம் தேதி செயல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது என்பதை இதில் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி முதற்கட்டமாக மாநகரம், நகர பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகராட்சி, நகர்ப்புறங்களில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்கள் மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்பு எதுவுமே தேவையில்லை. பயண எண்ணிக்கையோ கட்டுப்பாடுகளோ இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டம் இதர சேவைகளின் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும். ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டத்தை கொண்டு வந்ததுனால தனியார் ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர், கண்டக்டருங்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்றத அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு உண்மையான ஓட்டுநரும் இதை செய்ய மாட்டாங்க. அதை ஓட்டுநர், அந்த பேருந்து உரிமையாளர்கள் மட்டும்தான் இதை செய்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உண்மையான ஓட்டுநராக இருந்தால், அவங்க பார்த்திங்கன்னா உண்மையான கண்டக்டராக இருந்தால் அது மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் யாருமே செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் வருது அப்படின்னா அதை வரவேற்க மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அதற்காக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, இந்த திட்டத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ஓட்டுநரும் டிரைவருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமா இல்லது மீண்டும் பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை செய்யுமான்றதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் 2026 புதிய அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்ப அறிக்கை ஒன்று வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.